Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics, Unit 9. Atomic and Nuclear Physics உள்ள numerical problems ஒன்று சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் book back problem number 4 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா density of the earth density of the nucleusக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா radius of the earth எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. Mass of the earth is 5.97 into 10 to the power 24 kilogram அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிற நியூமெரிக்கல் டேட்டாவை எடுத்து எழுதிக்கலாம். மாஸ் ஆஃப் த எர்த் கொடுத்துருக்காங்க. மாஸ் இஸ் ஈக்குவல் டு 5.97 into 10 to the power 24 கிலோகிராம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த எர்த் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So we have to know the density of the nucleus. Density of the nucleus நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா density of the nucleus is equal to 2.3 into 10 to the power 17 kilogram per meter cube அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா density of the nucleus is equal to mass of the nucleus divided by volume of the nucleus. இந்த ஃபார்முலாலேருந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். Mass of the nucleus is equal to 1.67 into 10 to the power minus 27 kilogram. Volume can be written as 4 by 3 pi r cube. R is the radius of the nucleus. Radius of the nucleus is equal to 1.2 into 10 to the power minus 15 meter. So, இதை இங்கே substitute பண்ணா we will get density of the nucleus is equal to 2.3 into 10 to the power 17 kilogram per meter cube அப்படின்னு வரும். So, density of the nucleus is equal to 2.3 into 10 to the power 17 kilogram per meter cube. இந்த density of the nucleus தான் density of the earth அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு radius of the earth calculate பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா density is equal to mass by volume. இங்கே யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான். ஸோ டென்சிட்டி ஆஃப் எர்த் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த எர்த் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் எர்த். திஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த எர்த் டிவைடட் பை வால்யூம் கேன் பி ரிட்டன் அஸ் 4 by 3 pi r cube. அஸ்யூமிங் எர்த் இஸ் எ ஸ்பியர். ரேடியஸ் ஆஃப் த எர்த்தை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். தேர்ஃபோர் ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு இந்த டென்சிட்டி ஆஃப் த எர்த்தை டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். So, mass of the earth divided by 4 by 3 pi density of the earth. Already ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க density of the earth is equal to density of the nucleus. அதனால் இங்கே rho suffix eக்கு பதிலாக rho suffix n அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம்னா r cube is equal to இதை ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கிட்டோம்னா 3m suffix e divided by 4 pi density of the nucleus. This is equal to 3. Mass of the earth is given as 5.97 into 10 to the power 24 kilogram. 5.97 into 10 to the power 24 divided by 4 pi is taken as 3.14. Density of the nucleus is 2.3 into 10 to the power 17. ஸோ இங்கேருந்து இந்த வேல்யூவை எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு இதை கேல்குலேட் பண்ணோம்னா we will get 6.197 into 10 to the power 6 meter cube அப்படின்னு வரும். இதுக்கு cubic root எடுத்தோம்னா we will get the radius of the earth. ஸோ radius of the earth is equal to cubic root of 6.197 into 10 to the power 6. ஸோ இதுக்கான ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம லாகை யூஸ் பண்ணோம்னா ஆன்சரை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இஃப் யூ டூ த கேல்குலேஷன் we will get this is equal to 183.6. Unit of radius is meter. Therefore, radius of the earth is equal to 183.6 meter. This is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.